முள் பக்கமாக என்னமோ ஒன்று நீளமாக கிடக்குதே அப்படின்னு பார்த்தா அது ஒரு பாம்போடைய தோல் தான். கிட்ட போய் பார்த்தா நல்ல பெரிய பாம்பாக தான் இருக்குது. பாம்பு பொதுவாக முட்கள் மேலே தான் இல்லைனா ஒரு கூர்மையான பொருள் மேலே தான் தன்னுடைய தோலை மாற்றும். எப்படின்னா பழைய தோலை அந்த கூர்மையான பொருள் மேலே லேசாக குத்திட்டு அதை அப்படியே கிழித்து தன்னுடைய தோலை மாற்றும். எதுக்காக பாம்பு தன்னுடைய தோலை மாற்றுது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, பாம்பு வளரும் போது சின்ன பாம்பு பெருசாக வளரும் போது அதோடைய பழைய தோல் அதுக்கு பத்தாது, அதனால் தோலை மாற்றுது. உள்ளே இருந்து புதுசாக வளர்கிற தோல் தான் மாற்றுறது. அதுக்கப்புறம் தன் மேலே ஒட்டிகிட்டு இருக்க ஒட்டுண்ணிகளை கழட்டி விடுறதுக்காக, அதாவது அது ஊர்ந்து ஊர்ந்து போகும்போது ஏதாவது ஒட்டுண்ணிகள் அது மேலே ஒட்டியிருக்கும்ல, அதெல்லாம் அது உதறதுக்காக புது தோலை மாற்றும். புது தோல் வந்தோடனே அந்த பாம்புக்கு பளபளன்னு ஒரு தோற்றம் இருக்கும். தலைப்பகுதி இது. தோலுனாலும் தொடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த பாம்பு. நல்ல வேளை பாம்பு பக்கத்தில் இல்லை.